Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லாக் டவுன் அப்படிங்கற ஒன்னு அடுத்தடுத்த மந்த்க்கு போயிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லாக் டவுன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு லாக் டவுன் பீரியட் ஆனது YouTube பொறுத்தவரைக்கும் YouTube சேனல் பிகினருக்கு இந்த லாக் டவுன் ஆனது சூட்டபிளா இருக்குதா இல்லனா மானிடைசேஷன் எனேபிள் ஆன ஒரு கிரியேட்டருக்கு வந்து இந்த ஒரு லாக் டவுன் ஆனது பெர்ஃபெக்ட்டா இருக்குதா இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல நான் டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். गाइस வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அத பத்தின ஃபுல் டீடைலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா YouTubeல நீங்க ஒரு பிகினரா வாரீங்க அப்படினு சொன்னா இந்த லாக் டவுன் ஆனது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படினு சொல்லலாம். மானிடைசேஷன் எனேபிள் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா YouTube பிகினர் அப்படின வரையில இந்த ஒரு லாக்டவுனை முழுமையாக அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த லாக்டவுன் பீரியட்லேயே அதாவது ஒரு 2 or 3 மந்த்துக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸை சிம்பிளாக அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கூட இந்த ஒரு லாக்டவுன் பீரியடை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒர்க் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லாக்டவுன் பீரியடில் மேக்ஸிமம் எல்லாருமே சும்மா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சும்மா இருந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றா நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த யூடியூப்குள்ளே வந்திருந்தோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்து இந்த யூடியூப்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் இந்த லாக்டவுனில் நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாகவே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஈஸியாகவே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வரையில் ரெவென்யூ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் மேக்ஸிமம் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எதனால் குறைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் லாக்டவுன் பீரியட் வந்ததால் எல்லா ஆட்ஸ் நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்ஸை வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்காலிகமாக அவங்களுடைய ஆட்ஸை வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணப்படலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களுடைய ஆட்ஸை வந்து மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன ஆகுதுன்னா யூடியூப்பில் மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கம்மியானதால் இவங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியடானது எப்போ தான் போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மெத்தடில், அதாவது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆனது பிகினராக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், வாட்ச் டைமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறதுக்கு பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சதால ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு. மந்த்லி பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 month 4 month கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டால் மட்டும்தான் இனிமேல் வந்து ரெவென்யூ வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த லாக்டவுன் பீரியட் வந்து தள்ளிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லணும், அதே மாதிரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். गाइस அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை பாய். See you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.